ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான முருங்கை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஒரு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முருங்கை இலையை நாங்கள் கழுவி காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் 3 பேர்த்துக்குனால நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கையில் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். உப்பு கடைசியாக தான் போடணும், இப்போ போடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கை இலை பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து நம்ம இறக்கும்போது தான் உப்பு போடணும், முன்னாடி உப்பு போடக்கூடாது. இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம இறக்கும்போது உப்பு ஆட் பண்ணி நம்ம வடிகட்டி குடித்தோன்னா முருங்கை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.